தீரன் சின்னமலை சிலைக்கு மரியாதை செலுத்திய பிறகு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். அவருடைய திடந்தோள்கள் தான் அதற்கு காரணம். அப்பேற்பட்ட தீரன் சின்னமலைக்கு நாங்கள் எங்களுடைய வீர வணக்கத்தை இன்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாடு அவர்கள் சுதந்திர போராடின போல இந்த நாடு மோடி அவர்கள் இன்னைக்கும் இந்த நாடு நல்லாக இருக்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள், உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களது நன்றியும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வழக்கமா ஏதாவது கேள்வி வச்சிருப்பீங்க, நானே சொல்லுவேன். நீங்க கேட்க வேண்டாம். இந்த விவேக் சினிமா மாதிரி உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அவங்களுக்கு இடம் கொடுக்காம எங்களுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைமையேற்ற EPS அவர்கள் என்ன பேசிக் கொள்கிறார்களோ, என்ன முடிவு எடுக்கிறார்களோ அது நடக்கும். தேவையில்லாமல் பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் உங்களுடைய சந்தேகங்களை கிளப்பி பிளவுபடுத்துவதற்கு உங்கள் முயற்சியை கைவிட்டு விடுங்கள். இனிமேல் யாரிடம் கேள்வி கேட்காது என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய விருப்பம் திமுக ஆட்சி அகற்றப்படும். அதுதான். என்ன தம்பி, என்னை பொறுத்த மட்டிலும் திமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக நான் கருதுகிறேன். ஆகவே மக்கள் நலன் கருதி, தமிழகம் மக்களுடைய நலன் கருதி மது போதை பழக்கத்திலிருந்து விடுவிக்கவும், சொத்து வரி மின்சார வரி உயர்வை கட்டுப்படுத்தும், மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்காக வர வேண்டும், எல்லோரும் வர வேண்டும் என்று என்னுடைய விருப்பம். அதில் யார் வேண்டாலும் நீங்க வேணா எழுதிடுங்க. கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமையுமா என்ற அந்த கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் பேசி இதில் என்ன முடிவெடுப்பார்களோ அது நடக்கும் என்று கருத்து தெரிவித்திருக்கிறார். அத்தோடு பாமக கூட்டணியில் இருக்கிறதா என்ற கேள்விக்கு அதற்கு பதிலளிக்க மறுத்து சென்றிருக்கிறார் என்பதையும் கவனிக்க வேண்டியுள்ளது.